இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. ஈரான் இஸ்ரேல் இடையே மூண்ட போரில் அமெரிக்கா மூக்கை நுழைத்ததால் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய பதற்றம் ஏற்பட்டது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தின. அண்டை நாடுகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அமெரிக்க படைகள் மீது ஈரான் குண்டு வீசியது. இதனால் அரபு நாடுகளில் பதற்றம் ஏற்பட்டதால் அது உலகளவில் அதிர்வலையை உண்டாக்கியது. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் சப்ளை பாதித்தது. இதையடுத்து அமெரிக்காவின் அழைப்பை ஏற்று ஈரான் பேச்சுவார்த்தைக்கு சம்மதித்ததால் 6 வாரங்களுக்கு மேல் நீடித்த போர் கடந்த 8ஆம் தேதி தற்காலிகமாக முடிவுக்கு வந்தது. 2 வாரங்களுக்கு போரை நிறுத்துவதாக இரு நாடுகளும் அறிவித்தன. பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் அமைதி பேச்சு நடத்த இரு நாடுகளும் சம்மதித்தன. இதையடுத்து அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தலைமையிலான குழு இஸ்லாமாபாத் வந்தது. ஈரான் வெளியுறவு அமைச்சர், பார்லிமென்ட் சபாநாயகர் உள்ளிட்டோர் அடங்கிய குழுவும் பேச்சுவார்த்தையில் பங்கேற்றது. இரு தரப்பினரிடமும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தனித்தனியாக பேச்சு நடத்தினார். பின் அமெரிக்கா ஈரான் குழுவினர் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இஸ்லாமாபாத்தில் 10, 11ஆம் தேதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 21 மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தையில் இரு தரப்பிடையே எவ்வித உடன்பாடும் எட்டப்படாததால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததாக அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து அமெரிக்க துணை அதிபர் வான்ஸ் உள்ளிட்ட அமெரிக்க குழுவினர் வாஷிங்டன் புறப்பட்டு சென்றனர். இது குறித்து ஜேடி வான்ஸ் கூறுகையில், நாங்கள் ஈரானுக்கு பல வாய்ப்புகள் வழங்கினோம், ஆனால் அவர்கள் எதையும் ஏற்க மறுத்துவிட்டனர். இந்த பேச்சு சுமூகமாக முடிந்தால் எல்லோருக்கும் நல்லது. ஆனால் தற்போது இது அமெரிக்காவுக்கு கெட்ட செய்தி என்பதை விட ஈரானுக்கு மிகப்பெரிய கெட்ட செய்தி என்பதே உண்மை. எங்கள் குழு அமெரிக்காவுக்கு திரும்புகிறோம். இந்த பேச்சில் எவ்வித உடன்பாடும் எட்டப்படவில்லை என்றார். அதேபோல் ஈரான் வெளியுறவு அமைச்சகமும் இந்த பேச்சுவார்த்தை குறித்து கருத்து தெரிவித்துள்ளது. போரால் சாதிக்க முடியாததை பேச்சுவார்த்தை என்ற பெயரில் அவற்றை பெற அமெரிக்கா முயன்றது. ஆனால் அவர்கள் கூறும் அனைத்தையும் எங்களால் ஏற்க முடியாது. அமெரிக்கா வலியுறுத்திய விஷயங்களுக்கு நாங்கள் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்து விட்டோம் என ஈரான் கூறியுள்ளது. இரு நாடுகளுமே தங்கள் தரப்பில் கருத்து தெரிவித்துள்ளன. ஆனால் அமெரிக்கா எதை ஏற்க சொன்னது, ஈரான் எதை ஏற்க மறுத்தது என்பது பற்றி இரு நாடுகளுமே வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. அணு ஆயுத கொள்கையில் இரு நாடுகளுக்கும் இடையே முரண்பாடு நிலவும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தையின் போது அது குறித்த அம்சங்களே அதிகம் இடம்பெற்றதாகவும் அந்த விவகாரத்தில் அமெரிக்காவின் கருத்துக்களை ஈரான் ஏற்க மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இஸ்லாமாபாத்தில் நடந்த அமைதி பேச்சு தோல்வியடைந்ததால் மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி பிரச்சினை முடிவுக்கு வராததால் மீண்டும் கச்சா எண்ணெய் விலை உயரும் என அஞ்சப்படுகிறது.